உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இங்கே காவேரி சம்மதம் சொல்லிடுறாங்க. அதாவது நெஞ்சு வலி வந்துடுது இல்லையா சாரதாவுக்கு, அதனால சரி உனக்கா நான் பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரூமுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. இவங்க இங்கே கங்கா யமுனா எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அம்மா உன் திட்டம் பழிச்சிருச்சு, தங்கச்சி சரி சொல்லிட்டா போல இருக்கே அப்படின்னு கங்கா சொல்ல, என்னடி பண்ணுறது இவகிட்ட நடிக்க வேண்டியதாக இருக்குது, உண்மைக்கு காலமே இல்லையே, சரி சரி விடு பிள்ளைக்கா நீ பண்ணுற ஆமடி அப்படிங்கிறாங்க. எங்கே விஜய் தம்பி பார்த்தா விஜய்னு கேட்குறாங்க. அதுக்குள்ளே இங்கே ரூமுக்கு போய் எட்டி பார்க்குறாரு. குனிஞ்சு பார்க்குறாங்க என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா காவேரி பார்த்தா ஒரே குசியில் ஆடிக்கிட்டு இருக்கு சந்தோஷத்தில். என்ன இவ சந்தோஷத்தில் ஆடுறா, பிடிக்காத கல்யாணம் மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அத்தை அத்தை இங்கே வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிட, என்ன தம்பி இங்கே பாருங்க அவள் என்ன பண்ணுறான்னு அப்படின்னு குனிஞ்சு ஓட்டையில் பார்க்குறாங்க. ஐயோயோ என்ன இந்த ஜாலியாக ஆடிட்டு இருக்கா பாட்டை போட்டு, அப்பா அவளுக்கு இஷ்டமா தம்பி, அப்போ நம்மக்கிட்ட சும்மா நடிச்சாலா ஒன்றும் புரியலையே, இது எப்படி தெரிஞ்சுக்கிறது, தெரியலன்னா என் தலை அப்படிங்கல, இருங்க உங்கள் தலை சுக்குனராயிருமா, இருங்க எப்படி கண்டுபிடிக்கிறது நானே போய் கேட்குறேன். ஐயோ அத்தை நீங்கள் பாட்டுக்கு போய் கேட்டு அப்புறம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடும், அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்ல, அப்புறம் யார் கேட்குறது, நான் வேணா கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போகுது. கங்கா கதவை தட்ட, அதை வந்துட்டேக்கா அப்படின்னு கதவை திறக்க, இதுங்க எல்லாம் ஓடி போய் அங்கிட்டு சோபாவில் உட்காந்துக்கிறதுங்க. அடுத்து வாக்கா என்னக்கா, என்னடி வேர்த்து போயிருக்கு, என்ன பண்ண, சும்மாதாக்கா சும்மாதான், ஏய் ஃபேன் ஓடுது அப்புறம் ஏண்டி வேர்க்குது, பத்தலக்கா ஃபேன் காற்று, நீ எதுவும் ஆடிட்டு வந்தியா மூச்சு வாங்குறியே, அக்கா என்னக்கா சும்மா இருக்கா, ஏதாவது நோயின்னு கேள்வி கேட்காம வாக்கா, என்னக்கா இப்போ உனக்கு வேணும், என்னடி உன் வீட்டுக்கு வந்ததுனால என்ன வேணும்னு கேட்குறியா, இல்லை ஏன் வந்தேன்னு கேட்குறியா, அக்கா அப்படிலாம் சொல்லாதக்கா, வாக்கா உட்காருக்கா, இல்லடி இல்லை எனக்கு என்னமோ பிடிச்சிக்கல, இனிமேல் நான் இங்கே வரலடி, அக்கா தங்கச்சிலாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் போல இருக்குது, அதுக்கப்புறம் அந்த உறவு சும்மா, நான் போகிறேன், ஏன் வந்தேன்னு கேட்டில, அக்கா நான் எப்போக்கா கேட்டேன், என்ன விஷயமா வந்தேன்னு கேட்டேன்க்கா, நீ அப்படிலாம் கேட்கலடி, ஐயோ அக்கா ஏக்கா அப்படி பண்ணுறேன், அப்படிலாம் நினைக்கலக்கா, அப்போ நீ ஆடிக்கிட்டு தானே இருந்தேன், ஆமாக்கா ஆடிக்கிட்டு தான் இருந்தேன், அப்படி என்னடி சந்தோஷம் ஆடுற அளவுக்கு, அது ஒன்றும் இல்லை அம்மாவுக்கு ஒன்றும் இல்லைல்ல, நல்லா ஆயிடுச்சுல, நெஞ்சு வலி இல்லைல்ல, அதுக்கு தான் ஆடுனேன் அப்படி சொல்ல, நெஞ்சு வலி இல்லைங்கிறதுக்கு சந்தோஷமாக ஆடுவாங்களா, ஆமாக்கா எனக்குன்னு இருக்கிறது அம்மா மட்டும் தானக்கா, நமக்குன்னு ஒரே அம்மாக்கா அப்படிங்கிறாங்க. ஐயோ என் தங்கச்சிக்கு என்னென்னலாம் பேசுகிறாளே அப்படின்ட்டு கங்கா என்ன பண்ணுது, சரிடி இப்போ அம்மாவுக்கு நல்லபடியாக ஆயிடுச்சு, ஆனால் முழுசாக நல்லா ஆகணுமே, உனக்கு விஜய்க்கும் கல்யாணம் நடந்தா தானே அப்படின்னு சொன்னாக்கா, வாயை முடுக்கா வாயை கழுவு அப்படின்னு சொல்ல, என்னடி அதென்ன கல்யாணம் நடந்தா தானேங்கிற, கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லுக்கா அப்படின்னு சொல்ல, சரிடி நடக்கும், ஆனால் நடந்ததுக்கப்புறம் தாண்டி அம்மா முழுசாக குணமாகும் அப்படின்னு சொல்ல, அத்தை பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே வெளியில் கமிட்டி போடுதுங்க. கல்யாணம் நடக்காதுன்னு வாயை கழுவுங்குது. அப்போ இவளுக்கு ஆசை இருக்குது போல இருக்கு. யமுனா பார்க்குறாங்க, மாமா உங்களை பார்த்து எந்த பொண்ணாவது வேணான்னு சொன்னால் அவளுக்கு கண்ணு இல்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்ல, யமுனா தேங்க்யூ யமுனா அப்படின்னு சொல்ல, விடுங்க மாமா தேங்க்யூ மாமா ஓகே மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா அவங்க மறுபடியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கங்கா இருந்துட்டு, ஏய் சொல்லுடி எதுக்குடி நீ இப்போ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்ச, அக்கா என்னக்கா லூஸ் மாதிரி கேட்டுட்டு இருக்க, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன் போதுமா அப்படின்னு சொல்ல, அப்போ இதுக்காக மட்டும்தான், ஆமாக்கா வேற என்னை சொல்கிற நீ போ எனக்கு வேலை இருக்குது அப்படி சொல்ல, சரிடி நம்பிட்டேன்டி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்து ஆன் பண்ணி வச்சுட்டு போயிருதுங்க. கங்கா வெளில போன கையோட கதவை சாத்திட்டு, அப்பாடா வந்து நொய்யின்னு கேள்வி கேட்குதுங்க. அம்மாவுக்கு முடியல சம்மதிச்சியா, ஏண்டி சம்மதிச்சியா, எதுக்குடி சம்மதிச்சியா, நான் எப்படி உண்மையாக சொல்ல முடியும், எனக்கு மனசுக்குள்ள பிடிச்சிருக்கு, அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படா உண்மையை சொல்லலான்னு இருந்தேன், விஜய்னா எனக்கு ரொம்ப உசுறு, அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் எப்படா சொல்லலான்னு இருந்தேன், நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும், இப்படியே பணம்பலம் விழுந்த கதை மாதிரி தான் குருவி உட்கார அம்மா முடியலைன்னு வந்துச்சு, அது எனக்கே சாதகமாக போச்சு, ஐயோ அப்பா நீ சூப்பர்ப்பா, எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா அழகா மாப்பிள்ளையா நான் எப்படிலாம் நினச்சிருந்தனோ, அவருக்கு உனக்கு தெரியுமாப்பா, அவர் நான் என்ன சொன்னாலும் அப்படியே அடங்கி போகிறாருப்பா, அவர் ரொம்ப நல்ல மனுஷன்ப்பா, கோபம்லாம் இருக்குதான் இருந்தாலும் என்கிட்ட அப்படியே பஸ்பமாயிடுறாரு, அவருக்கு என் மேலே உயிர்ப்பா, ரொம்ப நல்ல மனுஷப்பா, அந்த பொண்ணு கூட என் மேலே அப்படி உயிராக இருக்கா, அதை விட உன் பொண்டாட்டி மேலே அம்மாச்சின்னு உயிரை விட்றா, பாட்டின்னு, நம்ம கங்கா கப்பில் கூட அப்படி இருக்காதுன்னா பார்த்துக்கேன், நல்ல பிள்ளையா இருக்குது, அதே மாதிரி அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, அதனால தான் நான் அவரை கொஞ்சம் கொஞ்சமாக விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் தெரியுமா, என் கனவுல அவர் அடிக்கடி வந்தார், எப்போ அவரை நேரில் பார்த்தனோ அப்போவே பிடிச்சி போச்சு, நான் எப்படா லவ்வாக சொல்கிறது, எப்படா கீழே விழுந்தாலும் மண் ஓட்டலன்னு சொல்லுவாங்கல்லப்பா, அந்த மாதிரி தான்ப்பா நினச்சிட்டு இருந்தேன், அம்மாவுக்கா
நெஞ்சு வலி வந்துருச்சு, அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்தது நல்லதா போச்சுப்பா. இப்போ நானா சொன்னா என்னை எல்லாரும் ஓட்டுவாங்கல்ல, அதுக்கு தான் நான் அப்படியே சொல்லாமே விட்டுட்டேன். அதுதான் எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஆனால் அக்கா சொன்னுச்சுப்பா, கங்கா சொன்னா ஆள் சூப்பராக இருக்காரு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கடின்னு. அப்போ இருந்தே என் மனசுக்குள்ள ஒரு விதை விழுந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி ஜாலின்னு ஆட்டம் போடுதா. அடுத்து பார்த்தா ஐயோ என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்காளே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு நினைக்க மறுபடியும் காவேரி அப்படின்னு கூப்பிட, என்னக்கா இங்கே வா அம்மா கூப்பிடுது, ஏன்னா ஃபோன் எடுக்கணும்ல, அதனால காவேரி என்ன பண்ணுது, என்னம்மா அப்படின்னு கேட்க, இல்லடி உனக்கு இப்போ என்ன சமைக்கணும், எதை வேணாலும் சமைம்மா, நீ என்ன சமைச்சாலும், இல்லைம்மா உனக்கு தான் முடியல நாங்கள் சமைக்கிறோம், ஐயோ மதியானம் சமைச்சதான் இருக்குல்ல அதை நைட்டுக்கு வச்சுக்குவோம் அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு பேச, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து கங்கா அதுக்குள்ளே அந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்துடுது. இங்கே பார்த்தா விஜய் உட்காந்துட்டு இருக்காரு. அத்தை அம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிறாரு. ஏன் என்ன கிளம்புறீங்க, ஏன் குட்டிமா வீட்டுக்கு போகணுமா, லீவு தானே இருங்களேன் அப்படின்னு சொல்ல, அப்பா தான் வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறாங்க, ஏன் வீட்டுக்கு போகிறீங்க, இருக்க மாட்டீங்களா என்ன அப்படின்னு கோவமாக பேச, இருக்கிறோம் நீங்கள் சொன்னால் நான் இருக்கிறேன் ஓகே, ஐயோ நம்ம சொன்னோன்னு இருக்கிறேங்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு உள்ளுக்க போயிடுறாங்களா. அவங்களால இருக்க முடியல, விஜய் வெக்கமாக வருது, கூப்பிடுறாங்க நிவின், ஏன் காவேரி உள்ளுக்க போய்க்கிறேன், என்னமோ தெரில எனக்கு டயர்டாகவே வருது, அதனால தான் போய் படுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், முதுகு சாய்க்கிறேன் அப்படின்னு சொல்ல, எவ்வளோ பெரிய முழு பூசணிக்கா சோத்துல அமுக்குறா. எல்லாரும் சோத்துக்குள்ள தான் அமுக்குவாம்பாங்க, இவ ஒரு பருக்கைக்குள்ள அமுக்குறா பார்த்தியா, படுக்கிறாளாம், போய் கும்மாளம் போடுறா பாட்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு கங்கா சொல்ல, அது இருக்கட்டும் ஃபோனை கொடுங்க அப்படின்னு எல்லாம் ஒட்டு மொத்தமாக இங்கே வெளித்தாப்பா போட்டுவிட்டு, ஏன்னா வந்துடக்கூடாதான், தள்ளி போய் வறண்டாவுக்கு அங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டு அதை போடுதுங்களா. போட்டு கேட்க அப்படியே பார்க்குறாங்க, கொஞ்சம் வீடியோ மாதிரி தான் வச்சுட்டு வந்திருக்காங்க. பார்த்தா அந்த பேசுனதை பூரா கேட்க, ஐயோ என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ காதல் இருக்கா என் மேலே அப்படின்னு சொல்ல, அதில் இடையில பாருங்களேன் கங்காக்கா சொன்னிச்சான். அப்பா டக்குன்னு பார்க்குறாரு, அப்படியே கோதாவரி அப்படின்னு கையை கொடுக்க, என்னாச்சு விஜய், நீங்கள் மட்டும் இல்லைன்னா என் பொண்டாட்டி எப்படி பார்த்தியா சொல்லியிருக்கிறாளே, ஐயோ தேங்க்ஸ் கோதாவரி தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. விடுங்க உங்கள் பொண்டாட்டி உங்கள் கூட சேர்த்து வச்சுருக்கோம், அவ்வளோதான், இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு அப்படிங்கிறாங்க. யமுனா பார்க்குது, மாமா வாழ்த்துக்கள், அக்கா மனசுக்குள்ள நீங்கள் பூந்துட்டீங்க அப்படி சொல்ல, சரி நல்லபடியாக கல்யாணம் முடியணுமே, அதெல்லாம் நடந்துடும், மனசை மட்டும் கொடுத்துட்டா போதும், அம்பிடு தான், மற்றதெல்லாம் தன்னால் வரும், ஏன் மாமா நீங்கள் அவள் மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அப்புறம் என்ன பயம், அப்பா கடவுளே முருகா நீ உன் விளையாட்டே விளையாட்டு அப்படின்னு சாரதா சொல்ல, சரி விடுங்க கல்யாணத்தை உடனே படக்குன்னு முடிச்சு விடுவோம் அடுத்த வாரமே, ஆமாம் அதுக்குள்ளே மனசு மாறாமல் இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, கதவை திறக்கிறாங்க. வெளியில் வருது காவேரி. வெளில வரையில் பார்த்தீங்கன்னா, அம்மா என்ன எல்லாரும் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, உடனே சாரதா அம்மான்னு சொல்லி நடிக்க, அம்மா என்னம்மாச்சு, எனக்கு நெஞ்செல்லாம் வலிக்குதுடி, அடுத்த வாரம் கல்யாணம் பண்ணிடுவோம் முடி அப்படின்னு சொல்ல, சரிம்மா நானா மாட்டேங்கிறேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரமே பண்ணிடுவோன்னு நல்ல நேரம் பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு கோயிலில் வச்சு பண்ணுவோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே முடிக்கிறாங்க. கோயிலுக்கும் போகிறாங்க. தாலி கட்டுறதுக்கு 2 பேரும் மாப்பிள்ளையும் பொண்ணு நிற்கிறாங்கங்க. அங்கே பார்த்தா ஒரு 10-15 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். இங்கே தாங்க சூழ்ச்சி நடக்குது. இங்கே பார்த்தா இங்கே ஒருத்தன் பார்த்துடுறாங்க, என்ன இது இவங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, அது யாரும் இல்லைங்க பசுபதியோட ஆளுங்க. ஐயோ அண்ணன் இப்போ தானே இந்த கடைக்குள்ள போயிருக்காரு, வேகமாக ஓடி போய் ஃபோன் அடிக்கிறான், அண்ணே வெளில வாங்க, ஏன்டா எதுக்குடா அப்படின்னு பசுபதி கேட்க, இங்கே உன் எதிரிக்கு கல்யாணம் நடக்குதுன்னு, யாருடா என் எதிரின்னா அந்த காவேரி மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, காவேரிக்கு தான் கல்யாணம் நடக்குது அவள் தான் எந்த இதுவுமே இல்லாமல் திராளடா, அதெல்லாம் இல்லைண்ணே கல்யாணம் வேற ஒருத்தனுக்கா, இல்லை அது உங்களோட இன்னொரு 2வது எதிரிக்கு, அந்த விஜய்க்கா, ஆமாம் இந்த வந்துட்டேன் பறந்துடுச்சு. ஓடி வராங்க. வந்து வேகமாக தாலி கட்டுறதுக்கு தாலி எடுக்க டூமியில் வானத்தை நோக்கி பண்ண, அப்படியே சத்தம் கட்டி எல்லாரும் திரும்புகிறாங்க. பசுபதியை பார்த்தோன்னா அள்ளு விடுது சாரதாவுக்கு. ஐயோ மாப்பிள்ளை சீக்கிரம் தாலியை கட்டுங்க அப்படிங்கிறாங்க. இருங்கத்த ஏன் பயம், ஏன் பொண்டாட்டி எங்கே போகிறா அப்படின்னு எல்லாம் வர காவேரி பார்க்குது. பசுபதி பார்த்தோன்னே இவன் எதுக்கு இன்னமும் நம்மக்கிட்டே வர்றான், என்ன நினச்சிட்டு இருக்கான் அப்படிங்கல. டக்கு நீங்கள் பசுபதி என்ன பண்ணுறா, என்ன கல்யாணம் பண்ண போறீங்களா, மறுபடியும் கல்யாணமா, எத்தனை வாட்டி தானே நீ இவ கழுத்தில் தாலி கட்டுவ அப்படின்னு சொல்ல காவேரி பார்க்குது. என்னது எத்தனை வாட்டியா, என்ன சொல்கிறார் இவர், என்னம்மா உனக்கு கல்யாணம் நடந்ததே எல்லாம் மறந்து போச்சா, எல்லாமே சுத்தமாக மறந்து போச்சா, சரி அது பற்றி எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, ஆனால் இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட்டுருவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முன்னாடி நிட்ட, டக்குன்னு விஜய் வந்து காவேரிக்கு முன்னாடி பாய, காவேரி உடனே விஜய்க்கு முன்னாடி பாய, அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.